நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் குளித்தலை அருகே மகாதானபுரம் தீர்த்தம்பாளையத்தில் தனியார் டவர் கம்பெனி இரும்பு கம்பி வேலியை தொட்டபோது மின்சாரம் பாய்ந்து தனியார் பள்ளி ஆசிரியை உயிரிழப்பு. மெத்தன போக்குடன் செயல்பட்டதாக தனியார் டவர் அதிகாரிகளை கண்டித்து உடலை வாங்க மறுத்த குளித்தலை அரசு மருத்துவமனை மற்றும் மகாதானபுரத்தில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகாதானபுரம் தீர்த்தம்பாளையத்தை சேர்ந்தவர் ரவி மனைவி சரஸ்வதி, வயது 55. இவர் மாயனூரில் உள்ள டான்சம் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை தனது வீட்டின் முன்பு சுத்தம் செய்தபோது அருகில் இருந்த தனியார் டவர் வேலியின் இரும்பு கம்பியை தொட்டபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்த்தபோது மருத்துவர்கள் இறந்ததாக கூறியதை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. லாலாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இதுகுறித்து தனியார் டவர் அதிகாரிகளிடம் தெரிவித்த போதும் அவர்கள் மெத்தன போக்குகளுடன் அலட்சி போக்குடனும் பதிலளித்துள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த அவரது உறவினர்கள் தனியார் டவர் அதிகாரிகள் இங்கும் வரும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி மகாதானபுரம் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கிலும் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை திருச்சி கரூர் சர்வீஸ் சாலை முன்பும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்த குளித்தலை டிஎஸ்பி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்றபோது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தனியார் டவர் அதிகாரிகளை அழைத்து விசாரணை மேற்கொள்வதாக கூறியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து மகாதானபுரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடமும் குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி உரிய விசாரணை மேற்கொள்வதாக உறுதி அளித்ததை அடுத்து அங்கும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்தனர். ஆனால் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள உறவினர்கள் தனியார் டவர் அதிகாரிகள் இங்கு நேரில் வரும் வரை உடலை வாங்க மாட்டோம் என மறுத்து வருகின்றனர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ்.